வணக்கம் மக்களே. இந்த வாரத்து முக்கிய ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டுகளை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு என்னை ஊக்கப்படுத்த மறக்காதீங்க. ஐடிசி புத்தக வியாபார் செயலியால் 10% உயர்வு. ஐடிசி தங்கள் புத்தக வியாபார் செயலி மூலம் ஆன்லைன் விற்பனையை அதிவேகமாக அதிகரித்துள்ளனர். இதனால் 10% லாபம் கிடைத்துள்ளது. எஸ்பிஐ 20% அதிகரித்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள். 8% லாபம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் யுபிஐ சேவையை எஸ்பிஐ அபாரமாக பயன்படுத்தி வருகிறது. இதனால் வாரம் முழுவதும் 20% அதிகரித்த பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. இது 8% லாபத்தை எஸ்பிஐக்கு வழங்கியுள்ளது. ரெமிடிகேடில் நீரிழிவு சிகிச்சையில் புதுமை. 5% உயர்வு. நீரிழிவு நோய்க்கான புதிய மருந்து குளுக்கோபெஸ்ட் வெளியிட்டதன் மூலம் ரெமிடிகேடில் நிறுவனம் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மருந்து சந்தையில் பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 5% லாபம் கிடைத்துள்ளது. டாடா ஸ்டீல் உற்பத்தி அதிகரிப்பால் 7% உயர்வு. உற்பத்தியை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் டாடா ஸ்டீல் நிறுவனம் 7% லாபம் ஈட்டியுள்ளது. உள்கட்டமைப்பு திட்டங்களின் தேவை அதிகரிப்பதே இதற்கு காரணம். HCL டெக் 3% உயர்வு. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளில் கவனம் செலுத்தி HCL டெக் 3% லாபம் ஈட்டியுள்ளது. HDFC பேங்க் கிராமப்புறங்களில் வளர்ச்சி. கிராமப்புறங்களில் டிஜிட்டல் கடன் வசதியை வழங்கியதன் மூலம் HDFC பேங்க் 1% லாபம் ஈட்டியுள்ளது. பாரதி ஏர்டெல் புதிய திட்டங்கள். 5G விரிவாக்கத்தால் 4% உயர்வு. புதிய திட்டங்கள் மற்றும் 5G சேவையை விரிவுபடுத்தியதன் மூலம் பாரதி ஏர்டெல் 4% லாபம் ஈட்டியுள்ளது. டைட்டன் திருமண மாதம் விற்பனை சிறப்பால் 3% உயர்வு. திருமண மாதத்தில் நகை விற்பனை அதிகரிப்பால் டைட்டன் நிறுவனம் 3% லாபம் ஈட்டியுள்ளது. பேடிஎம் 2% லாபம். பல்வேறு இ-காமர்ஸ் தளங்களுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் பேடிஎம் நிறுவனம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகரித்துள்ளது. இதனால் 2% லாபம் கிடைத்துள்ளது. இண்டஸ்இண்ட் பேங்க் சிறு குறு வணிகர்களுக்கு கடன் வசதி அதிகரிப்பால் 1.5% லாபம். சிறு குறு வணிகர்களுக்கு கடன் வசதியை வழங்குவதில் இண்டஸ்இண்ட் பேங்க் கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் 1.5% லாபம் ஈட்டியுள்ளது. லார்சன் அண்ட் டூப்ரோ பசுமை உள்கட்டமைப்பு திட்டங்களால் 1.2% லாபம். பசுமை உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஈடுபட்டு லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் 1.2% லாபம் ஈட்டியுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ 5G சேவை விரிவாக்கத்தால் 1% லாபம். ஜியோ 5G சேவையை விரிவுபடுத்தியதன் மூலம் ரிலையன்ஸ் நிறுவனம் 1% லாபம் ஈட்டியுள்ளது. சன் பார்மா அமெரிக்க ஏற்றுமதி அதிகரிப்பால் 0.8% உயர்வு. அமெரிக்காவில் மருந்து ஏற்றுமதி அதிகரிப்பால் சன் பார்மா நிறுவனம் 0.8% லாபம் ஈட்டியுள்ளது. விப்ரோ 0.7% உயர்வு. புதிய உத்திகளால் 0.7% லாபம். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் ஆட்டோமேஷன் தீர்வுகளில் கவனம் செலுத்தி பெரிய நிறுவனங்களை ஈர்த்துள்ளனர். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி புதிய திட்டங்களால் 0.6% உயர்வு. புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் துறையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விரிவடைந்து வருகிறது. இதனால் 0.6% லாபம் ஈட்டியுள்ளது. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் புதிய வலி நிவாரணி மருந்தால் 0.5% உயர்வு. நாள்பட்ட வலி நிவாரணிக்கான புதிய மருந்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனால் 0.5% லாபம் கிடைத்துள்ளது. டாடா மோட்டார்ஸ் புதிய மாடல்கள் மூலம் 0.4% உயர்வு. மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்தி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 0.4% லாபம் ஈட்டியுள்ளது. புதிய மாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. பஜாஜ் ஃபைனான்ஸ் நுகர்வோர் கடன் வளர்ச்சி மூலம் 0.3% உயர்வு. நுகர்வோர் கடன்களை எளிதாக வழங்குவதில் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் 0.3% லாபம் ஈட்டியுள்ளது. நீங்கள் வீடியோவை பார்த்தீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம்.